முன்னிலை நிலவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ தாவேகா முதல் சுற்றுல 65 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே இந்த பொண்ணை காப்பாற்றணும். அதான சீன் சீக்வென்ஸ். அதிமுக 52 தொகுதிகளிலும் திமுக 40 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. இந்த பண்ணா தம்பிங்களை கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டை உருவாக்கிறேன். நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாத்தணுமா இல்லையா? போ குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. என் வாடகை பணம் வரட்டா? தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 30% அதிகமான வாக்குகளை தாவேகா பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தாவேகா. ஒரு கோடியே 40 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ள தாவேகா 109 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்னொரு கட்சி, திமுக அதிமுக தவிர இன்னொரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. கருப்போட சாவ பெங்களூர் ராமச்சந்திர சாவல கொண்டே போட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு மட்டுமல்ல அதிமுகவினரும் நிலை குலைந்திருக்கின்றார்கள் பல்வேறு தொகுதிகளில் என்பதை பார்க்க முடிகின்றது. காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கின்றார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? மு.க. ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் கொளத்தூர் தொகுதியிலே விஜயின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவி இருக்கின்றார். ஒரு கையில் ஸ்டாலின் காட்டிய சைகைக்கு பதிலடியாக 2 கைகளில் சைகை காட்டிய கொளத்தூரினுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றியை பெற்றிருக்கின்றார். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் பெற்றது. கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே எங்க போனீங்க? சும்மா டர்ஹனா டர்தான். கிட்டத்தட்ட முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் சட்டப்பேரவையில் எவ்வளவு நேரம் பேசுவாரோ அதே அளவு பேசுவதற்கான நேரம் எதிர்க்கட்சியினுடைய தலைவருக்கு வழங்கப்படும். இப்பொழுது அந்த தகுதியையும் அதிமுக இழந்திருக்கின்றது. நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. நான் நினைச்சது ஒண்ணு நடந்து எல்லாருக்கும் அப்படித்தான்டா. நினைக்கிறது எது நடக்கிறது இல்ல, நினைக்கிறது ஒண்ணு நினைக்காததான் நடக்குது. 2016க்கு பிறகாக முழு அளவிலான ஒரு வெற்றி பாதைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வரக்கூடிய அதிமுகவிற்கு இந்த தேர்தலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்னங்க அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சிட்டே இருந்தா இதோ தவறுங்க. என்னங்க அர்த்தம்? பேசிட்டே இருக்கிறீங்க. நான் போட்டியிட்ட தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே தாவேகா தலைவர் விஜய் 40000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? வாய மூடுங்கடா. திமுகவினுடைய நடப்பு சட்டமன்ற உறுப்பினரை படுதோல்வி அடைய செய்து சட்டப்பேரவைக்குள் அடியெடுத்து வைக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். தாவேகா தலைவராக தான் போட்டியிட்டிருந்த 2 தொகுதியிலும் விஜய் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. கேசரி தான் ப்ரோ. ஆமா, எங்களுக்கே தெரியுது. ஆனா அது கேசரி கிடையாது. தலைவர் நின்னானா அது பிரியாணி ஆகும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்புனா நம்பாட்டி போட. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.